வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. அம்மா உணவகங்களை மேம்படுத்த 21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து உத்தரவு. மைக்ரோசாப்ட் மென்பொருளில் தொழில்நுட்ப கோளாறு. இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட் உள்ளிட்ட விமானங்களின் சேவை பாதிப்பு. மென்பொருளில் சிக்கல்களை சரி செய்யும் பணி தீவிரமாக நடைபெறுவதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் விளக்கம். படிப்படியாக இயல்பு நிலை திரும்பும் என நம்பிக்கை. நாளை ஆம்ஸ்ட்ராங்கிற்கு 16ஆம் நாள் காரியம் நடக்க உள்ள நிலையில் பழிக்கு பழியாக கொலை நடக்கலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை. தடுப்பு நடவடிக்கையில் காவல்துறை தீவிர கண்காணிப்பு. ஆம்ஸ்ட்ராங் உடன் இருந்தவரையே உளவாளியாக மாற்றிய கொலை கும்பல். 1 மாதம் நோட்டம் விட வைத்து கொலைக்கு பயன்படுத்தியதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தேடப்படும் ரவுடி சம்போ செந்தில் நேபாளத்திற்கு தப்பிச் சென்றதாக தகவல். தனிப்படை காவலர்கள் தீவிர விசாரணை. பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சிறையில் உள்ள ரவுடிக்கு தொடர்பா? ஒரே மாதத்தில் 3 முறை மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டதால் காவல்துறை தீவிர விசாரணை. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் பதவியை ஏற்க மறுத்த ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி. தலைவர் பதவிக்கு 2 பேரின் பெயர்களை பரிந்துரைத்ததாக தகவல். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கட்சி தலைமையின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். விழுப்புரம் தொகுதி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுரை. மின்கட்டண உயர்வை கண்டித்து பாமக ஆர்ப்பாட்டம். திரும்ப பெறும் வரை போராட்டம் தொடரும் என அன்புமணி உறுதி. நில உரிமையாளரை கடத்தி மிரட்டிய வழக்கில் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 12 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி உத்தரவு. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்குவதை முதலமைச்சர் தான் முடிவு செய்வார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குற்றவியல் சட்டங்கள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. திமுக அமைப்பு செயலாளர் தாக்கல் செய்த மனு குறித்து 4 வாரங்களில் மத்திய அரசு பதிலளிக்கவும் உத்தரவு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் ஆர்ப்பாட்டம். பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு மற்றும் நாட்டு படகுகளை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை. தேனி மாவட்டத்தில் வரும் 24ஆம் தேதி அமமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பு. ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 55 அடியை எட்டிய மேட்டூர் அணையின் நீர்மட்டம். ஒகேனக்கலுக்கான நீர்வரத்து 45,000 கனஅடியாக உயர்வு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையிலான வாராந்திர ரயில் போக்குவரத்து சேவை தொடக்கம். முதல் ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மத்திய இணையமைச்சர் எல். முருகன். கடலூரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 எரித்துக் கொல்லப்பட்ட வழக்கு. 2 கைது செய்து தனிப்படை காவல்துறை விசாரணை. கடவுள் தன் பக்கம் இருந்ததால் உயிர் தப்பியதாக ட்ரம்ப் பேச்சு. துப்பாக்கிச் சூட்டில் பிழைத்தது தொடர்பாக உருக்கம். சென்னையில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேனாம்பேட்டையில் உள்ள தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பினார். அப்போது
தேனாம்பேட்டை SIT கல்லூரி அருகே உள்ள அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அம்மா உணவக செயல்பாடு குறித்து ஊழியர்களிடம் அவர் கேட்டறிந்தார். பின்னர் உணவின் தரம், அளவு குறித்து உணவு அருந்தியவர்களிடமும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது சென்னை மாநகராட்சியின் புதிய ஆணையர் குமரகுருபரன் உடனிருந்தார். இந்த நிலையில் அம்மா உணவகங்களை தொடர்ந்து சிறப்பாக நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சமையலறை மற்றும் உணவு கூடத்தை தூய்மையாக பராமரிக்கவும், ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் சுவையான தரமான உணவை தயாரித்து வழங்கவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த 21 கோடி ரூபாய் ஒதுக்கியும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி அம்மா உணவகங்களில் பழைய பாத்திரங்களை மாற்றி புதிய பாத்திரங்கள் மற்றும் கருவிகள் வாங்க 7 கோடி ரூபாயும், அம்மா உணவகங்களை புனரமைக்க 14 கோடி ரூபாயும் ஒதுக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் பதவியை ஏற்க ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பை ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி ஏற்க வேண்டும் என்று மாநில நிர்வாகிகள் வேண்டுகோள் வைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் மாநில தலைவர் பதவியை ஏற்க பொற்கொடி மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போதுள்ள சூழலில் கட்சி பதவியை ஏற்க விருப்பமில்லை என பொற்கொடி கூறிவிட்டதாகவும், மாநில தலைவர் பதவிக்கு கட்சி நிர்வாகிகள் 2 பெயர்களை பரிந்துரைத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி இறுதி முடிவை பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி விரைவில் அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் தேடப்படும் பிரபல ரவுடி சம்போ செந்தில் நேபாளத்துக்கு தப்பிச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறையில் உள்ள ரவுடியின் வருகை ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கு தொடர்பாக இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலையில் தொடர்புடைய ரவுடிகள் யார் யார் என கண்டறிந்து அவர்களை விசாரணை வளையத்திற்குள் காவல்துறையினர் கொண்டு வந்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முக்கியமாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது பிரபல ரவுடி சம்போ செந்தில் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 4 கொலை உள்ளிட்ட பல வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி சம்போ செந்தில் கடந்த 6 ஆண்டுகளாக கைதாகாமல் உள்ளார். சம்போ செந்தில் நேபாளம், இலங்கை, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் மாறி மாறி வசித்து வருவதாக கூறப்படுகிறது. வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு சம்போ செந்தில் திட்டமிட்டாரா என தனிப்படை காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் சம்போ செந்திலின் சமீபகால புகைப்படம் கூட காவல்துறையினரிடம் இல்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தேடப்படும் பிரபல ரவுடி சம்போ செந்தில் நேபாளம் தப்பிச் சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே சிறையில் உள்ள பிரபல ரவுடி ஒருவரின் சென்னை வருகை ஆம்ஸ்ட்ராங் கொலையில் மேலும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சந்தேகிக்கப்படும் சிறையில் உள்ள வடசென்னையை கலக்கிய பிரபல ரவுடி ஒருவர் மருத்துவ பரிசோதனைக்காக சென்னைக்கு மாதம் ஒரு முறை வந்து செல்வார் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த 1 மாதத்திற்கு முன்பு மட்டும் 3 முறை தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்டுள்ளார். எனவே தனியார் மருத்துவமனையில் வைத்து பிரபல ரவுடியை சந்தித்து பேசியவர்கள் யார் என்றும், பிரபல ரவுடி ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு மருத்துவமனையில் திட்டம் தீட்டி கொடுத்தாரா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.